ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போது பாகு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சின்ன கப்பில் வந்து மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் மட்டும் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 கப் மாவையும் பேனில் மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அரோமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 2 ஏலக்காய் சேர்த்துட்டு பாகு ரெடி பண்ணோம்ல, அதை போட்டு நல்லா வந்து கலர ஆரம்பிக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாகு ஊற்றி நடுவில் பிசைஞ்சுக்கோங்க. கூட வந்து தேங்காவையும் இந்த நம்ம பொடி பண்ண வேர்க்கடலையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சு அதை ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு 15 நிமிஷம் வந்து இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.